இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்த் ஓகே. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தோட ஸ்டடி பிளானை தான் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், பட் அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்காது. ஸோ இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிளான் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் சிபிஎஸ்சி ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் போர்டு. ஓகே. ஸோ யூஸ்வலாக ஒரு போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு டெய்லி ரொட்டீனை ஃபாலோ பண்ணி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்டப் பண்ணுற ஒரு பிளானோட தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பெட்டர் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் சி. ஸோ நம்ம ஆகஸ்ட் மந்த், ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஆகஸ்ட் மாதத்தில் மொத்தம் 31 நாள் இருக்குது. நம்ம அந்த 31 நாளை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். அங்கே இருக்கக்கூடிய பெர் டே ஓகே, ஒரு நாளில் எவ்வளோ வரும்? 24 hours. ஸோ இந்த 24 hours நீங்கள் ஸ்கூலுக்கு ஓகே ஸ்கூல் கேம்பஸில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் எப்படி இருக்கும்? மார்னிங் 8லேருந்து ஈவினிங் 5 மணி வரை இருக்கும். மேபி இதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம் ஆன் தி பேசிஸ் ஆஃப் உங்களுடைய ரூல்ஸில், ஸ்கூலில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வேணால் இன்க்ரீஸ் ஆகும். அஃப்கோர்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் காமனாக ஒரு 8 AM to 5 PM வரைக்கும் நம்ம ஸ்கூலில் தான் ஒரு நாளை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமிங்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வீக் டேஸில் நம்மளால் இந்த வேரியேஷன்ஸ் ஓகே இந்த டைமிங்கில் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ரொட்டீனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் பெட்டர் ஸ்கூலில் கிடைக்கக்கூடிய இந்த ஃப்ரீ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய ப்ரிப்ரேஷன்ஸுக்கு ஓகே உங்களுடைய படிப்புக்காக செலவு பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட், ஸோ அந்த டைமிங்கை நான் விட்டுட்டேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹவர்ஸை பாருங்கள். சரி, மார்னிங் யூஸ்வலாகவே நீங்கள் எந்திரிக்கிற நேரத்தை விட இனிமேல் கொஞ்சம் வழக்கத்துக்கு அதிகமாக ஃபாஸ்ட்டாக எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். 5:30க்கு எந்திரிங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸி தான். ஸோ மார்னிங் நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கும் போது யூ வில் கெட் ஈவன் மோர் ஓகே. ஸோ ஹவர்ஸ், ஸோ யூஸ்வலாக நீங்கள் 10:30க்கு தூங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே. ஸோ டெய்லி மார்னிங் 6:30க்கு எந்திரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் இருக்கும். பட் அந்த 8 hours ஆஃப் ஸ்லீப்பை கொஞ்சம் கட் பண்ணி 7 hours ஆஃப் ஸ்லீப், தட்ஸ் ஃபார் எனஃப் ஓகே. 7 மணி நேரம் தூக்கங்கிறது ரொம்ப ஓகே சாட்டிஸ்ஃபைடான ஒன்று தான். ஸோ அந்த 7 hours ஆஃப் ஸ்லீப் டன். அப்போ ரிமைனிங் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குன்னா, உங்களுக்கு 1 hour எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அந்த 1 hourல உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக உங்கள் படிப்புக்காக நீங்கள் செலவு பண்ணலாம். சரியா? ஸோ அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30க்கு நீங்கள் கம்பல்சரியாக எந்திரிச்சிருங்க ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் மார்னிங் சீக்கிரமாக எந்திரிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது அந்த பையனோட நாலேஜுக்கும் சரி ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே. மார்னிங் எந்திரிக்கிறது ஹெல்த் ஓரியன்டாக பார்க்கும்போதும் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பெட்டர் 5:30 எந்திரிங்க. அடுத்தது 6 to 7 மார்னிங் 5:30 எந்திரிக்கிங்க. ஜஸ்ட் அந்த 30 minutes விட்டுருங்க. ஏன்னா யூ நீட் டு சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் முடிக்கணும். தென் ஃபாலோட் பை 6 இருக்கும் ஓகே. 6 to 7 உங்களுக்கு என்ன நடக்கணும்? ரிவிஷன் நீங்கள் பண்ணணும். மார்னிங் எந்திரிச்சதும் நீங்கள் என்ன ரிவிஷன் பண்ணணும்னா, ப்ரீவியஸ் டேயில் ஸ்கூலில் எடுத்துருக்கக்கூடிய கான்செப்ட் இருக்கும்ல, அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஈவினிங் படிச்சிருப்பீங்க. அந்த படித்த கான்செப்டை ஸ்கூலுக்கு போவதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணும். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ரிவிஷன். அது கூடவே மார்னிங் அந்த 1 hourல நீங்கள் ஹோம்ஒர்க் கொடுத்தது அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈவினிங் ஓகே. ஈவினிங் 6 to 8 ஓகே. ஸோ திஸ் இஸ் மேலே இருக்கிறது AM. ஸோ திஸ் இஸ் AM, இது PM ஓகே. ஸோ மார்னிங் ரிவிஷன். பட் ஈவினிங் 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதும் உங்கள் கையில் சாலிடாக ஒரு 6 to 8 ஓகே. ஏன்னா நீங்கள் அந்த மின்பிட்வீனில் இருக்கக்கூடிய 1 hours நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசலாம், தட்ஸ் ஃபைன். ஸோ 6 to 8 இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அன்னைக்கு படிச்சிருப்பீங்கல்ல புதுசாக ஸ்கூலில், மேம் ஆர் சார் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க, அந்த கான்செப்டை படிக்கணும் ஓகே. தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. தென் பாயிண்ட் நம்பர் 2 இஸ் 6 to 8 ஓவர். தென் 9 to 10:30 ஒரு 1.5 hours ஓகே. ஸோ இந்த 1.5 hours நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த கான்செப்ட் கூட நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண கொடுத்துருப்பாங்கல்ல, நாட் அப்பார்ட் ஃப்ரம் ஹோம்ஒர்க் ஓகே. ஸோ நீங்கள் அந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ், ஸோ அந்த கான்செப்ட் பேஸ்டாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸை நீங்களாக போட்டு பாருங்கள். ஆல்ரெடி மேம் ஆர் உங்கள் டீச்சர் கொடுத்துருப்பாங்க, சால்வ் பண்ணி காட்டியிருப்பாங்க, இந்த பேட்டர்னில் தான் சால்வ் பண்ணணும். அதை நீங்கள் ஒரு தடவை சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஒரு டைமிங் தான் நைட் ஒரு 9 to 10:30. ஸோ இந்த 8 to 9 வந்து அஃப்கோர்ஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு 1 hour. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு
ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கான டைமை கொடுக்குறோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணுற தேவையான டைமை நான் கொடுத்து தான் இதை செட் பண்ணியிருக்கிறேன். பட் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் அது ஒரு பக்கம் இருக்க, உங்களுடைய எஜுகேஷன் இந்த ரெண்டுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிளானை நான் செட் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க, யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் யோர் ஃபேமிலி. ஓகே ரைட். அடுத்து வீக் டேஸ் பார்த்துட்டோம். வீக் எண்டு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் இங்கே நீங்கள் பார்த்த அதே டைமிங் தான். ஸோ மார்னிங் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மாறும். இந்த ஸ்கூல் டைமிங் மட்டும்தான் மாறும், மற்றது எல்லாமே சேம் தான். இதில் எல்லாம் எந்த வேரியேஷனும் கிடையாது. பட் வீக் எண்டில் நீங்கள் ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க, அப்போ ஸ்கூலுக்கு போகக்கூடிய அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அந்த டைமை நீங்கள் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங் மார்னிங் அந்த 8 மணிலேருந்து, ஓகே 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பேக்லாக்ஸ் இருக்கும்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்காமல் விட்ட நிறைய பாடம் இருக்கும். அந்த பாடத்தை இந்த 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கவர் பண்ணிவிடுங்க. ஸோ தட்ஸ் பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த 11 to 1 PM. ஓகே ஸோ 10 இன்பிட்டு இல்லை சார், 10 to 11 அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் 9, 10 2 hours நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ டேக் 1 hour பிரேக். பட் அதுக்கு நான் ரூல்ஸ் வச்சுருக்கிறேன், ஓகே டோன்ட் வரி. ஸோ அதுக்கடுத்து ரீடிங்னா படித்த கான்செப்ட் பேக்லாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. தென் பேரலாக ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணுறீங்க. ஓகே ரீட் பண்ணுற மெமரைஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். புதுசாக இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாத்தையும் ஒரு தடவை மேம் சொல்லி தந்தது போக அந்த புக்கில் என்ன தான் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத டோட்டலாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீடிங்க்கு ஒரு 3 hours. ஓகே நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன். ஓகே ஆஃப்டர்நூன் ஒரு 2 to 5. ஆக்சுவலி 3 hours, இது 2 hours தான். ஓகே அடுத்தது 3 hours. ஸோ இந்த 3 hours பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ். ஏன்னா நம்ம வீக் டேஸில் இருக்கக்கூடிய ஷெடியூலில் கம்பல்சரியாக உங்களால் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கறதுக்கான டைம் கிடையாது. ஸோ இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ இதுதான் ஓவரால் பிளான். தென் இதில் நீங்கள் மைண்டில் வச்சுருக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான், ரூல்ஸ். ஏன்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன், நீங்கள் கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மொபைல் ஸ்க்ரீன் less than 30 minutes தான் இருக்கணும். அது பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் செகண்ட் என்னென்னா உங்களுடைய ஸ்லீப், தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நல்லா படிக்கிறேன் சார், ஆனால் என்னோட தூக்கத்தை மட்டும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் சார். நோ, பிகாஸ் ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நல்ல தூக்கம் நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஆரோக்கியமான உடல் இருந்தால் தான் உங்களுடைய மனசும் அதுக்கு ஈக்குவலாக நல்ல வேலை பார்க்கும். ஸோ இந்த பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு ஒரு அவுட் பிரேக்கிங் மந்த்தாக இருக்கும். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு மந்த்தாக இது அமையும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் கேர் யுவர் செல்ஃப். See you on next class.